ஹாய் மக்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த போட்டோவை பார்த்தோன்னே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஆமாங்க, இன்னைக்கு கிண்டியில இருக்கிற சில்ட்ரன்ஸ் பார்க்கு தாங்க போயிருந்தோம். ஸோ பசங்களுக்கும் லீவ் விட்டாச்சு, அதனால இன்னைக்கு இங்க தான் கூட்டிட்டு போனேன். ஃபர்ஸ்ட் டைமா என்னோட பசங்களை நான் இங்க கூட்டிட்டு போறேன். ஏன்னா இதுக்கு முத பாத்தீங்கன்னா பசங்க கொஞ்சம் சின்ன பசங்களா இருந்தாங்க, அதனால அங்க கூட்டிட்டு போனாலும் அவங்களுக்கு என்னன்றது புரியாது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஏஜ். இப்போ அவங்களுக்கு ஒருத்தர் வந்து 4th படிக்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து 2nd படிக்கிறாங்க. ஸோ சில வேர்ட்ஸ், அதாவது இதோட நேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், புரியும், அந்த வயசு தான் இப்போ. அதனால நான் இன்னைக்கு இந்த லீவுக்கு இங்க கூட்டிட்டு போயிருக்கேன். ஸோ பசங்களும் என்டர் ஆகும் போதே எல்லாமே இந்த என்ட்ரன்ஸ் எல்லாமே இருக்கிறதெல்லாம் படிக்கிறாங்க, எல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி நல்லா சுத்தி அந்த வியூ எல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா சிலது crocodiles எல்லாம், நான் மெயினான பிக்சர்ஸ் தான் இதுல எல்லாம் காமிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாமே நம்ம காமிச்சோம்னா வீடியோ வந்து ரொம்ப லாங்கா போயிடும். அதனால மெயினானது இந்த பாம்பு அந்த மாதிரி விஷயங்கள் தான் சிலது காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் பார்த்துட்டு வராங்க. சில இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலா இருந்தது, அதெல்லாம் கூட பார்த்துட்டு வந்தாங்க. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா டயர்ட் ஆயிட்டாங்க. ஸோ நடக்கணும் இல்லையா, ஸோ வீடியோல ஒரு 3 போட்டோஸ் தான் காமிச்சிருப்பேன், பட் நடக்கணும். ஸோ பசங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டயர்டான மாதிரி தெரிஞ்சுது. அதனால ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் பூஸ்ட் ஆயிட்ட பிறகு பசங்க அதுக்கப்புறம் திருப்பி வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. திருப்பி பேக் எல்லாமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னோட 2வது பையனுக்கு பாத்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் எங்க ஃபிஷ் இருந்தாலும் பார்த்துக்கிட்டே நின்றுடுவான். என்னோட வீட்லயே அவனுக்காக தான் நான் ஃபிஷ் டேங்கே வாங்கி வச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி அங்கேயும் பாத்தீங்கன்னா டேங்க் பார்த்தோன்னு நின்றுட்டாரு. அப்புறம் மூலிகை செடி எல்லாம் இருந்தது. ஸோ அதுலேருந்து ஒரு செடி நாங்களும் வாங்கிட்டு அப்புறம் அந்த மூங்கில் செடிக்கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா பசியை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எடுத்துட்டு போன லஞ்ச் வந்து பசங்களுக்கு எல்லாமே அதுக்கப்புறம் ஊட்டிட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நல்லாவே பூஸ்ட் வந்துருச்சு பசங்களுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா மரங்கள் எல்லாம் ரொம்ப சின்ன டவுன்ல இருந்தது, அதனால நல்லா மரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா லைனா ஏறுறாங்க. என்னோட தங்கச்சி பையன் இத்தனோண்டு தான் இருக்கா, அவன் பாருங்க எப்படி ஏறுறான். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி திருப்பி பேக் எல்லாமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உள்ள போயிட்டே இருந்தோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒன்னொன்னா பார்த்துட்டே வந்தாங்க. அப்புறம் இங்க யானையை பார்த்த உடனே என் பெரிய பையன் பயந்துட்டான். அம்மா இது ரியலா இருக்காம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துட்டான். நான் சொன்னேன் இல்ல இல்ல ஃபேக் தான் அப்படின்னு சொன்னேன். அந்த இடத்துல நிக்கவே மாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் அவனை கன்வின்ஸ் பண்ணி அந்த இடத்துல நிக்க வச்சு நாங்க போட்டோவும் சில வீடியோஸும் எடுத்தோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஸ்ட்ரிச் அப்புறம் டக்கு எல்லாமே இருந்தது. பீகாக்கு ஒயிட் கலர்து, ஸோ ஃபாக்ஸ் எல்லாமே அனிமல்ஸ் அதாவது அங்க இருந்தது. ஸோ எல்லாமே பசங்க வந்து நல்லா பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. ஸோ பசங்களுக்கு வந்து இது வந்து பார்க்கும்போது ஒரு புதுசா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து கிளாஸ்ல புக்ஸ்ல எல்லாம் படிப்பாங்க, பட் இது லைவா காமிக்கும் போது அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ எல்லாம் பார்த்து முடிச்ச உடனே அங்க பார்க் இருந்தது. ஸோ அந்த பார்க்ல போயிட்டு பசங்களை நல்லா விளையாட விட்டேன். அப்புறம் இங்க நம்ம ஊருங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஊஞ்சல் எல்லாம் விளையாடுவோம், அதெல்லாம் நம்மளுக்கு இங்க கிடைக்கல. ஸோ இந்த கிண்டி பார்க்ல அது இருந்தது. ஸோ பசங்களும் நல்லா ஏறுறதும் அப்புறம் நல்லா ஊஞ்சல் ஆடுறதும் அந்த வேறுகள்ல நல்லா இருந்தது. ஸோ பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். மெயினா குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். நீங்க என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் எனக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும். மீண்டும் நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். டேக் கேர், பை பை.